Taste the Daily. தென்காசி அருகே விடியா திமுக முதலமைச்சர் வருகைக்காக எடுக்கப்பட்ட வேகத்தடை மீண்டும் அமைக்கப்படாததால் நிகழ்ந்த விபத்தில் சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்த சம்பவம் மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசியில் இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சென்ற தனியார் பேருந்தும் சுரண்டைக்கு சென்று கொண்டிருந்த லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் பேருந்தில் பயணம் செய்த அழகு சுந்தரி என்ற பெண், அவரது 4 வயது மகன் அக்ஷயா பாலா, மேலும் மற்றொரு பெண் செல்வி ஆகிய 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அந்த வழியாக வந்த வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் பேருந்தில் இருந்தவர்களை மீட்டனர். முன்னதாக கடந்த டிசம்பர் 2022ஆம் ஆண்டு விடியா திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சிக்காக வருகை தந்தபோது வேகத்தடை அகற்றப்பட்ட நிலையில் 2 ஆண்டுகள் ஆகியும் வேகத்தடை அமைக்கப்படாததால் விபத்து நேரிட்டு 3 உயிர்கள் பலியானதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுற்றுலா தலங்களை குறிவைத்து போதை காளான் விற்பனை செய்த ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த 2 திருவண்ணாமலையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரிஷிகேஷ், குழு மணாலி, திருவண்ணாமலை உள்ளிட்ட ஆன்மீக நகரங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களை குறிவைத்து போதை காளான் விற்பனை செய்யப்படுவதாக மத்திய போதைப் பொருள் கடத்தல் பிரிவுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து தீவிரமாக கண்காணித்து வந்த NCB அதிகாரிகள் திருவண்ணாமலையில் தங்கியிருந்த ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த 2 சந்தேகத்தின் பேரில் விசாரித்தனர். அப்போது அவர்களிடம் இருந்து போதை காளான்கள் மற்றும் 239 கிராம் சைக்கடெலிக் போதைப் பொருளை பறிமுதல் செய்த தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் 2 தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விடியா ஆட்சியில் தமிழக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் குரட்டை விட்டு தூங்கும் நிலையில் டெல்லியில் இருந்து வரும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி விடியா திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியினர் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழ்நாட்டில் உள்ள ஆசிரியர்களுக்கு கடந்த அதிமுக ஆட்சியில் 80% முதல் 90% வரை மருத்துவ காப்பீட்டு திட்டம் மூலமாக ஆசிரியர்கள் பயனடைந்தனர். மருத்துவ காப்பீட்டு திட்டம் வழங்கப்பட்டது. ஆனால் விடியா திமுக ஆட்சி அமைத்த பிறகு அதனை குறைத்து 30% முதல் 40% வரை மட்டுமே பயனடையும் வகையில் மாற்றியுள்ளனர். மேலும் தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் ஊதியத்தில் மாதந்தோறும் வருமான வரி பிடித்தம் செய்யும் முறையை கைவிட வேண்டும் என்றும், பழைய நடைமுறைப்படி ஆசிரியர்களின் விருப்பப்படி முன்பு போல வருமான வரி செலுத்திட தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தனர். ஏற்கனவே தாங்கள் செலுத்திய வருமான வரி தொகையை விட தற்பொழுது தமிழக அரசு அதிக அளவில் வசூலித்து கொள்ளையடித்து வருவதை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை திருவான்மியூரில் வழக்கறிஞர் கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் அருகே வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவான்மியூரில் வழக்கறிஞர் கௌதம் என்பவரை கும்பல் ஒன்று வெட்டி படுகொலை செய்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக 3 நபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த கொலை சம்பவத்தை கண்டித்தும் வழக்கறிஞர்கள் மீது நடக்கும் தாக்குதல்களை கண்டித்தும் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் சென்னை உயர்நீதிமன்றம் அருகே பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்தனர். மேலும் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் விடியா அரசு வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இதேபோல் சைதாப்பேட்டை நீதிமன்ற வளாகத்தின் வெளியே சைதாப்பேட்டை நீதிமன்ற வழக்கறிஞர்கள் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணிப்பு செய்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவான்மியூர் பகுதியிலே மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அவர் மிகச் சிறந்த ஒரு வழக்கறிஞர். சைதாப்பேட்டை நீதிமன்றத்திலே கடந்த சில வருடங்களாக மிக சிறப்பான முறையில் பணியாற்றி வந்த ஒரு வழக்கறிஞரை சமூக விரோத கும்பல் எந்தவிதமான காரணமும் இல்லாமல் கொடூரமான முறையிலே கொலை செய்துள்ளது. இந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைய தினம் நாங்கள் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக மிக பெரிய அளவில் இங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் இந்த போராட்டம் மட்டுமல்ல, DGP அலுவலகத்தையும் நாங்கள் இன்றைய தினம் நாங்கள் முற்றுகையில் உள்ளோம். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் மீண்டும் நயினார் நாகேந்திரனின் ஊழியர்களிடம் விசாரணை நடத்த CBCID முடிவு செய்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பிடிபட்ட சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த வழக்கை CBCID விசாரணை நடத்தி வரும் நிலையில் நயினார் நாகேந்திரனின் உதவியாளர் மணிகண்டன், பணத்துடன் பிடிபட்ட சதீஷ், நவீன், பெருமாள் மற்றும் தமிழ்நாடு பாஜக தொழில் பிரிவு தலைவர் கோவர்தனின் ஊழியரான விக்னேஷ் உள்ளிட்டோரிடம் மீண்டும் விசாரணை நடத்த CBCID போலீசார் முடிவு செய்துள்ளனர். இது தொடர்பாக சம்மன் அனுப்பவும் CBCID-யினர் முடிவு செய்துள்ளனர்.